வணக்கம். இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நிலன் நவிலனோட மழலை பேச்சை மிஸ் பண்ணுறோம், அவங்ககிட்ட ஏதாவது பேசுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு கூப்பிட்டு ரேண்டமாக சில கொஷின்ஸ் எல்லாம் கேட்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நிலன் நவிலன் கிட்ட க்யூட்டான கொஷின்ஸ்லாம் கேட்க போகிறோம். அதுக்கு அவங்க எவ்வளோ க்யூட்டாக ஆன்சர் பண்ணுறாங்கன்றதான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரெடியா? ரெடி. ஓகே, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन. உன் பேர் என்ன? நிலன். உன் பேர் என்ன? நவிலன். ஓகே, இப்போ சாமி வந்து உங்க ரெண்டு பேர்கிட்டயும் ஒரு வரம் கேட்குறாங்க. ஓகே, எனக்கு இதெல்லாம் வேணும் சாமி அப்படின்னு ஒரு 3 விஷயம் கேட்கணும்னா என்னென்ன கேட்பீங்க ரெண்டு பேரும்? கெட்டவங்களுக்குலாம் கெட்டதே நடக்கணும், நல்லவங்களுக்கு மட்டும் நல்லதே நடக்கும். டேய், இது ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாம்டா. நம்பர் 1. நம்பர் 2? நம்பர் 2 வந்து சாமி என்னை நல்லா பார்த்துக்கோங்க, என் குடும்பத்தையே நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா வண்டி ஓட்டணும். நீயா? அப்புறம் 3வது இன்னும் ஒன்று இருக்குது பாக்கி. யோசிச்சு வை, நான் நிலன்ட்ட போயிட்டு வரேன். நீ சொல்லு 3 விஷயம் சாமி கிட்ட எனக்கு இது வேணும்னா நீ என்ன கேட்ப? நான் யார்கிட்டயும் தொந்தரவு பண்ணக்கூடாது, நான் நல்ல பையனாக இருக்கணும். அப்புறம் செகண்டு? நான் ரொம்ப குட் பாயாக இருக்கணும், தப்பு பண்ணேன்னா கண்டிக்கணும். தேர்டு, எனக்கு பேட் ஃபுட்டே தரக்கூடாது, குட் ஃபுட் மட்டும் தரணும். ஓ மை காட், எவ்வளோ நல்ல குழந்தைய நாங்கள் 2 பேரும் வளர்த்துருக்கோம். லாஸ்ட் விஷயம், நானும் இப்போ குட் ஃபுட் தான் சாப்பிடணும், பேட் ஃபுட்டே சாப்பிடக்கூடாது. கெட்டவங்க நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னா எனக்கு தண்டிக்கணும், நல்லா ஸ்கூல் போகணும், நல்லா படிக்கணும், என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், நல்லா இதை விட நல்ல ஸ்டூடியோ வந்து வைக்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது, மூக்குத்தி அம்மன் படத்தில் ஒரு டைலாக் வரும். ஆர்ஜே பாலாஜி சார் வந்து கேட்பாரு, சாமி வரம் கேட்டால் என்ன சொல்லணும்னா, 3 பேரும் சேர்ந்து அந்த ஃபேமிலியே சேர்ந்து ஒரே மாதிரி அடுக்கடுக்காக டைலாக் பேசுவாங்க. அந்த மாதிரி இவங்க 2 பேரும் ஏதோ ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சு டைலாக்லாம் பேசுகிறாங்க. கேட்கவே ஷாக்கிங்காக இருக்குது.